Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இப்போ தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நிறைய டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியாக நம்மளால் கான்ஃபிடெண்ட்டாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும். அதுலேயும் வந்து நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய சென்டென்சஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சு பேசும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து தயக்கம் இருக்கலாம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஒரு 25 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து ரொம்பவே சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுகிறதுக்கும் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாகவும் பேச முடியும். ஸோ இந்த மாதிரி பேசி பழகினதுக்கு அப்புறமா நம்ம பெரிய சென்டென்சஸ்லாம் கற்றுக்கிட்டு பேசணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம 25 டெய்லி யூஸ் சென்டென்சஸ், அதாவது நம்ம தினந்தோறும் பயன்படுத்துகிற ஒரு 25 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் ஷவுட் அப்படின்னா கத்தாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து கோபத்தினாலேயோ ரொம்ப வந்து சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து கத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வேக்கப் அப்படின்னா எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம எழுப்பி விடுவோம் இல்லையா, ஸோ அதை வந்து இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு வேக்கப் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னா என்னை தொந்தரவு செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான வேலையில் இருக்கோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ஏதோ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்ம அவங்கக்கிட்ட என்னை தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பி கேர்ஃபுல் அப்படின்னா கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் வந்து நீ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன, நீ ஜாக்கிரதையாக கவனமாக இரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் லெட்ஸ் கோ அப்படின்னா போகலாம் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம ரொம்பவே சாதாரணமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். இப்போ நம்ம எங்கேயோ கிளம்பிட்டோம், ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னா அது பரவாயில்லை அப்படின்னு அர்த்தம். இது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, ஓகே இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்லீப் வெல் அப்படின்னா நன்கு உறங்கவும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம நைட் தூங்க போகிறப்போ ஒருத்தட்ட சொல்கிறோம், ஓகே நல்லா இன்றைக்கி தூங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்லீப் வெல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாதே. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருத்தரை நம்ம சமாதானப்படுத்துறதுக்காக ஆறுதலாக வந்து நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் வரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐம் சாரி அப்படின்னா என்னை மன்னிக்கவும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐம் சாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கம் வித் மீ அப்படின்னா என்னுடன் வா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒருத்தரை நம்ம வந்து கூப்பிடுறோம், நீங்களும் என்னோட வந்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் வித் மீ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்னோட வாங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் டூ இட் அப்படின்னா அதை செய்யாதே அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம குழந்தைங்கிட்டலாம் சொல்லுவோம் இல்லையா, நீ அதை வந்து செய்யாத, அதை நீ வந்து பண்ணாத, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதுக்கு டோன்ட் டூ இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் கிவ் இட் பேக் அப்படின்னா திருப்பி கொடு அப்படின்னு அர்த்தம். இப்போது நம்ம வந்து ஒரு பொருளை ஒருத்தட்ட கொடுத்துருக்கோம், எனக்கு அதை திருப்பி கொடு அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு கிவ் இட் பேக் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதை வந்து திருப்பி கொடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டோன்ட் ஃபோர்ஸ் மீ அப்படின்னா என்னை வற்புறுத்தாதே அப்படின்னு அர்த்தம். இப்போது எந்த விஷயமா வேணால் இருக்கலாம், உங்களை ஒருத்தர் வந்து ரொம்பவே வற்புறுத்துறாங்க, இதை நீ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து என்னை இதில் கம்பல் பண்ணாதீங்க, வற்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஃபோர்ஸ் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னா நான் இதை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா இது நடக்கும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்த்துருந்தேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஸ்டாப் ஹியர் அப்படின்னா இங்கே நில் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஸ்டாப் பண்ணுறோம், நீ இங்கேயே வந்து நின்றுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஸ்டாப் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வெயிட் ஹியர் அப்படின்னா இங்கே காத்திரு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒருத்தரை வெயிட் பண்ண சொல்கிறதுக்காக வெயிட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டு யூ நோ அப்படின்னா
உனக்கு தெரியுமா அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஒருத்தட்ட வந்து இது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ நோ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ வாண்ட் டு நோ அப்படின்னா நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை ஒருத்தட்ட போய் எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாண்ட் டு நோ அப்படின்னு சொன்னாலே நான் வந்து இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னா தற்போது ஓய்வாக இருக்கிறீர்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகணுன்னு நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறோம், இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுக்கு தான் ஆர் யூ ஃப்ரீ நவ் அப்படின்னா இப்போ நீங்கள் எந்த வேலை இல்லாமல் ஓய்வாக இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் லைட் த லேம்ப் அப்படின்னா விளக்கு ஏற்றவும் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வீட்டிலலாம் சொல்லுவோம் இல்லையா, நீ போய் சாமிக்கு விளக்கு ஏற்றுங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு லைட் த லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா எனக்கு புரியவில்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அது புரியலை அப்படின்னா அதை சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாட் லைக் தட் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போது ஒரு விஷயத்தை ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட வந்து இது வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நாட் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் திங்க் அபவுட் இட் அப்படின்னா அதை பற்றி யோசி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா இதை பற்றி நீங்கள் வந்து திங்க் பண்ணுங்கள், அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு தான் திங்க் அபவுட் இட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியாது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா, புரியலை அப்படின்னா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டேக் யுவர் பென் அப்படின்னா உன் பேனாவை எடு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 25 டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன சென்டென்சஸ் தான் நம்ம பார்த்தோம். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டிலே வந்து ஈஸியாக வந்து ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.